அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அறிவிப்பு 4 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பு 5 அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர். இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு திறமை இல்ல, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்க ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதையெல்லாம் இன்னும் அதாவது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இப்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல. அங்க போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் நாட்கள் 150ஆக உயர்த்தப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த ஆண்டு இருக்கும் என்று சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுக தயாரிக்க உள்ள தேர்தல் அறிக்கை குறித்து அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் சில முக்கிய திட்டங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லாமல் இலவச பயணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டதை சுருக்கமா சொல்லுங்க. அதாவது மகளிர் திட்டம் என்ற திட்டம், பெண்களுக்கான திட்டம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை இவர்கள் குலவிளக்கு திட்டம் என்று சொல்லி அது 2000 ரூபாயாக உயர்த்தப்பட இருக்கிறார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமானது ஆண்களுக்கும் விரிவுபடுத்த இருக்கிறது. பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகள் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் என்பது அம்மா இல்லம் திட்டம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபடி அம்மா இல்ல திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதே போல ஒரு குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனிக்குடித்தனம் செல்கின்ற போது அரசிடம் இடம் வாங்கி அவர்கள் கான்கிரீட் வீடு கட்டுத்தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கிராமப்புறங்களில் வசிப்பதற்கான திட்டம் 150 நாட்கள் வேலை திட்டமாக உயர்த்தப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டமானது மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று முதற்கட்ட தேர்தல் அறிக்கை 5 அம்சங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் பிறந்த நாள் அன்று இன்று வெளியிட்டிருக்கிறார். சுபாஷ், இப்போ இந்த முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது அதிமுகவிலிருந்து அந்த குழு இப்போ இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய விஷயங்கள் இதுல சேர்க்கப்படும், மக்களோட எதிர்பார்ப்புகளும் இதுல சேர்க்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த தயாரிப்பு பணிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள்.